அதாவது இந்த ஆட்சி துவங்கியிருப்பதே ஒரு மோசமான அறிகுறியாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே செயல்படுத்த திட்டங்களை நிறுத்துவதும் பெயர் மாற்றுவதுமாக இருக்கிறார்கள். ஆனால் தொகுதியை பொறுத்தவரை இந்த திட்டங்கள் எல்லாம் கைவிக்கப்பட்டால் நாங்கள் பொதுமக்கள் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, தொகுதியுடைய வளர்ச்சி பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்களே அதற்கான கேள்வியை கேட்பார்கள், வெளியிடுவார்கள். இன்னைக்கு தவேகாவுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற எங்களுடைய பழைய தோழர்கள் எல்லாம் அவர்களால் தவேகாவுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அதே சமயத்தில் எடுத்த முடிவுகளால் பின்வாங்கவும் முடியாமல் ஒரு மன உளைச்சலில் இருப்பதை தான் அவர்களுடைய பேட்டிகள் காட்டுகிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வீரபாண்டியன் அவர்கள் மிக தெளிவாக பேசக்கூடியவர், மிக தெளிவான கொள்கைவாதி. ஆனால் ஒவ்வொரு நாள் காலையும் மாலையும் அவர் அளிக்கிற பேட்டியே அவருக்கே அது வித்தியாசமாக இருக்கும் என்பது எல்லோரும் உணர்ந்திருக்கின்ற சூழல். எனவே காலம்தான் இதற்கெல்லாம் முடிவு சொல்ல வேண்டும். ஒரு சமூகம் ஒடுக்கப்பட்டு பல்வேறு அழுத்தங்களுக்கு ஆளாக்கப்பட்ட சமூகத்தை கை தூக்கிடுவதுதான் அரசியல் சட்டமைப்பு மேதை ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இதற்கான பல முடிவுகளை எடுத்தார்கள். அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் இந்த பெயர் மாற்றம் சரியாக இருக்காது என்று சொல்லியிருக்கிறார். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் இந்த அம்பேத்கர் கொள்கையிலே தெளிவாக தீவிரமாக செயல்படக்கூடியவர்கள். எனவே அவருடைய வாதம் என்பது இந்த நேரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்தபோது அவர்கள் நினைத்த நேரத்தில் அன்றைய முதல்வராக இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களை சந்திக்கக்கூடும். அறிவாலயத்திற்கு வந்தாலோ, சட்டமன்ற தலைமைச் செயலகத்துக்கு சென்றாலோ, இல்லை அவர்கள் இல்லத்திற்கோ சென்று சந்திக்கக்கூடிய சூழல் இருந்ததால் பல்வேறு கருத்துக்களை விவாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு தவேக தலைமையோடு அவர்கள் சந்திப்பதே ஒரு பெரிய செய்தியாக வரக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது. எனவே அந்த இடைவெளி என்பது உங்கள் பார்வையில் நீங்களே சொல்வது போல ஒரு அரவணைப்பு குறைவான சூழலில் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையும் அதுதான். அதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சியினர் இப்பொழுதாவது தூக்கத்திலிருந்து எழ வேண்டும். விஜயோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தவர்களே அவர்கள்தான். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய கட்சிக்காக காத்திருக்கிறேன், கொடி பறக்குது பார் என்றெல்லாம் சொன்னாரோ, அதிமுக தொண்டர்களே அதன் காரணமாக நிலைகுலைந்து போனார்கள். அதுதான் சென்னை உள்ளிட்ட அந்த 4 மாவட்டங்களுக்குமான தோல்விக்கான காரணமாக அமைந்தது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அமைச்சராக இருந்து தேர்தலை சந்தித்த போது அதிருப்தி இருந்தால் கூட 38,000 ஓட்டு வாங்கியிருந்தார். ஆனால் இந்த தேர்தலில் 18,000 ஓட்டுகள் தான் வாங்குகிறார். மீதி 18,000 ஓட்டுகள் அதிமுகவின் ஓட்டுகள் தான் தவேகாவிற்கு சென்றிருக்கிறது. அதனால்தான் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் தவேகா ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலும் வெற்றியையும் பெறுவதற்கு காரணமாக அமைந்தது. இனியாவது அதிமுக தலைமை விழிக்க வேண்டும். இந்த மிரட்டலை அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஆதவர்ஜினா சொன்னதை இப்போது நிர்மல்குமார் வழிமொழிந்திருக்கிறார். நாங்க தான் அடுத்த அதிமுக, நாங்க தான் இப்போ அதிமுக ஆதவர்ஜினா ஏற்கனவே சொல்லிட்டார். அதிமுகவை பொறுத்தவரை அடிமட்ட தொண்டர்கள் இந்த கருத்துக்களை விரும்பவில்லை என்பதுதான் என்னை சந்திக்கின்ற அதிமுக தொண்டர்கள் சொல்கின்ற கருத்தாக இருக்கிறது. நாங்கள் இந்த குன்னத்தூரிலே வெற்றி பெற்று நன்றி சொல்ல போன போது கூட, நன்றி சொல்கிற ஊர்ல அதிமுக துண்டோடு வந்து என்னிடத்துல கை கொடுத்த அதிமுக தோழர்கள் உண்டு. அவர்கள் அப்படி கை கொடுத்ததற்கு காரணம் நீயாவது வெற்றி பெற்றாயே என்ற மனநிறைவு சொன்னாங்க. அது என்ன கருத்து வெளிப்படுத்துகிறது என்றால், அதிமுக தலைமை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற தோல்வியை தவேகாவுடைய வெற்றி காரணமாக அமைந்திருக்கிறது. இது மிகுந்த மன வருத்தத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதுதான் அதிமுக தொண்டருடைய உணர்வாக நான் வருகிறேன். அந்த பிரச்சனையே இல்லை. மற்றவர்கள் சொல்கின்ற கதைக்கெல்லாம் திமுக பதில் சொல்ல வேண்டும், திமுக தலைமை பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே இது ஒரு நரேட்டிவ் செட்டிங் தான். குறிப்பாக தவேகாவுடைய வீகோபாளர்கள் ஆதவர்ஜினா இந்த கூட்டம் தான் இந்த செய்தியை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லாத செய்தியை பரப்புகிற ஒரு கோயபல்ஸ் ஹிட்லருடைய காலம் போல பிரச்சார பயணம் தான் இன்றைக்கு விஜயுடைய ஆட்சியில் நடக்கிறது. விஜய் கரூர் செல்வதை ஒரு காலமும் திமுக தவிர்ப்பதற்கு நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை. ஆனால் அன்றைக்கு வந்த தலைப்பு செய்தி பூராவும் விஜயுடைய ரூட் மஃபியா மூலமாக விஜய் ஏதோ கரூர் செல்லாமல் தடுப்பதற்கு திமுக மனு போட்டிருப்பது போன்று செய்தியை பெறுகிறார்கள். திமுகவின் மனு என்ன நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
அதில் அந்த வார்த்தையே இல்லை. எனவே தொடர்ந்து அவர்கள் செய்வதெல்லாம் தலைப்புச் செய்திகளை கொடுத்து அதன் மூலமாக மக்களை திசை திருப்பலாம் என்கின்ற எண்ணம் தான். அதுபோன்றுதான் திமுக அதிமுக குறித்த செய்திகளும் திராவிட முன்னேற்ற கழகம் முழு செயல்பாட்டிற்கு களத்திற்கு வந்துவிட்டது. 6 மாத காலத்திற்கு இவருடைய சில விஷயங்களை நாங்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று எங்கள் தலைவர் விரும்பிய காரணத்தினால் பொறுத்திருக்கிறோம். ஆனால் மக்கள் பொறுத்திருக்கவில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். கன்னியாகுமரியிலே ஒரு கஸ்டடியல் டெத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக சபரிவர்மன் என்பவருடைய உயிரிழப்பிற்கு பிறகு அங்கு என்ன கொந்தளிப்பு நிலவுகிறது என்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல பழனியில அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை தனியார் ஒருவருக்கு விற்றது குறித்து இன்றைக்கு நீதிமன்றம் மிகுந்த கண்டனத்திற்குரிய செய்தியாக பார்த்து அவர்கள் அதில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அதையும் மூடி மறைக்கிற விஷயமாக, அதை திசை திருப்புகிற விஷயமாகத்தான் இந்த அமைச்சர் பெருமக்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்கள் களத்திற்கு வந்து விட்டார்கள். எனவே நிச்சயமாக திராவிட முன்னேற்றம் எதிர்காலத்தில் இந்த அரசை முழுமையாக வெட்ட வெளிச்சப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் தொடரும். அதிமுக மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும்தான் அந்த 7.5 கொண்டு வந்தார்கள். மற்ற பொறியியல் துறை, வேளாண் துறை போன்ற மற்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸுக்கும் அந்த 7.5 விரிவுபடுத்தியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. எந்த ஒரு திட்டமும் படிப்படியாகத்தான் செயல்படுத்தப்படும். அப்படி படிப்படியாக செயல்படுத்தப்பட்டதுல இன்றைக்கு அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு போகலாம். ஆனா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற விருப்பப்படுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் செய்தாலும் அதை அதிமுக செய்திருந்தாலும் அந்த திட்டங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு அதை ஏதோ தான் செய்தது போல தொடர்ந்து காட்டிக்கொள்கிற முயற்சியில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் MRP மூலமாக தேர்வு நடத்தப்பட்டு தேர்வுக்கு அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு இப்ப இவங்க பணியாணை வழங்குறாங்க. ஆனா ஏதோ அந்த 60 நாள்ல இவங்களே அதுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்து பணியிடத்தை உருவாக்கி தேர்வு நடத்தி அவர்களை தேர்வு செய்து பணி கொடுப்பது போல ஒரு ஷோ செய்யறாங்க. நேற்றைக்கு பழனி விவகாரத்தில் பேசும்போதும் அந்த இந்து சபை அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சொல்றாரு, கடந்த அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை எல்லாம் சொல்லிட்டு தேதி வாரி அவரே சொல்றாரு. சொல்லிட்டு இந்த நடவடிக்கை எல்லாம் நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்கிறார். அந்த நடவடிக்கை எடுத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இன்னைக்கு அந்த இடத்தை கொடுத்ததுதான் இவங்க. இப்ப திமுக எதெல்லாம் நல்லது செய்ததோ அதையெல்லாம் தாங்கள் செய்தது போல சொல்லிக் கொள்கின்ற அதே வேளையில் திமுக மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி திமுகவை அழித்து விடலாம்னு நினைக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும் இந்த விடியல் பயணத்தை யார் கொண்டு வந்தது என்பது மக்கள் அறிவார்கள். நான் முதல்வன் திட்டத்தை யார் கொண்டு வந்தது என்பதை மக்கள் அறிவார்கள். இவங்க பேரை வேணா மாற்றலாம், மக்கள் மறக்க மாட்டார்கள். பாஜக எல்லா மாநிலங்களிலும் தங்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். அப்படி விரும்புகிற போது சில மாநிலங்களில் நேரடியாக அவர்களால் களத்தில் குதித்து செயல்பட முடியாவிட்டால் வேறு சக்திகளை, மாற்று சக்திகளை உள்ளே இறக்குவது வழக்கம். அப்படி அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளியில கட்சி ஆரம்பித்திருக்கிறார். இது போன்ற கோரிக்கைகள், பல கோரிக்கைகள் எழதான் செய்யும். நீதிமன்றம் இந்த வழக்கு சென்றிருக்கிறது. நீதிமன்றத்திலும் ஒரு தற்காலிகமாக தான் தீர்ப்பு சொல்லிருக்காங்க, மீண்டும் தீர்ப்பு வருவோம்னு சொல்லிருக்காங்க. எனவே நீதிமன்றம் இதற்கு ஒரு முடிவு கட்டினாதான் அடுத்த கட்டத்தில் தொடர்ந்து தேர்தல் நேரமாக இருந்தாலும் இப்போவா இருந்தாலும் 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று திமுக ஒன்று டிவிக என்று சொல்லி நிறுவ முயல்வதைத்தான் அண்ணன் திருமாவர்கள் குறிப்பிடுகிறார் என நான் நினைக்கிறேன். இதன் மூலமாக அதிமுகவை ஒட்டுமொத்தமாக காலி செய்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் தாவேக விஜய் இருக்கிறார்கள். ஆனால் பாஜக இன்னொரு கோணத்தில் இருக்கிறார்கள். இதையெல்லாம் சூசகமாகத்தான் அண்ணன் திருமாவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அண்ணன் திருமாவர்களை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி ஆட்சி விடக்கூடாது, சட்டமன்ற ஒரு கலைக்கப்பட்டு விடக்கூடாது என்கின்ற சூழலில் ஒரு ஆதரவை கொடுத்தது தான் முன்னாடி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நடக்கின்ற நடப்புகள் அவரை இந்த செய்தியை சொல்ல வைத்திருக்கிறது. எனவே எப்பொழுதும் அவர் அரசியலை கூர்ந்து பார்த்து பதில் சொல்லக்கூடியவர். எனவே எதையும் அவர் சொல்கின்ற கருத்து ஒரு கூர்ந்து பார்த்து சொல்கின்ற கருத்தாகத்தான் நான் நினைக்கிறேன். இந்த ஆட்சி அமைந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 செய்தி தான் போலமா. இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து, விஜய தலைமையிலான தாவேக ஆட்சி அமைந்ததிலிருந்து 2 விஷயங்கள் தான் மிகுந்த குறிப்பிடத்தக்கவையாக இருக்கும். ஒன்று, இன்றைக்கு எழுந்தால் என்ன பதற்றமான செய்தி என்கின்ற பார்க்கின்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. எந்த ஒரு புதிய ஆட்சி அமைந்தாலும் அந்த ஆட்சி அமைந்த ஒரு 6 மாத காலம் மிகுந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு காலகட்டமாக இருக்கும். எல்லாம் புதிய அறிவிப்புகள், புதிய திட்டங்கள் இப்படி தான் இருக்கும்.
ஆனால் இவர்கள் வந்த பிறகு இவர்களே பரபரப்பை கிளப்புகின்ற வகையில் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியும் இவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இவர்கள் இந்த பரபரப்புக்கு போவதும் குதிரை பேரம் நடத்துவதுமாக இருப்பதால் இவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போகின்ற காரணத்தினால்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி பாலியல் குற்றங்கள், லாக்அப் மரணங்கள், காவல்துறையோட அத்துமீறல்கள் என்று பல செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. ஆனால் ஒரு செய்திக்கும் முதலமைச்சர் வாய் திறப்பதே இல்லை. ஏற்கனவே கடந்த காலத்தில் மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எந்த சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவம் குறித்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவார். இங்கே ஏதாவது ஒரு இது போன்ற லாக்அப் நடந்தால் கூட அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு அவர் அந்த குடும்பத்துக்கு வருத்தம் தெரிவித்த செய்திகள்லாம் இருக்குது. ஒரு முதலமைச்சர் அவ்வளோ இறங்கி மக்களிடத்தில் பழகினார். அதை கூட இவர் கிண்டல் பண்ணார், சாரி சொல்லாதீங்க, நீதி தான் வேணும்னு. ஆனால் இன்னைக்கு அந்த சாரி சொல்ல கூட இவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இல்லை. அதே போல் ஒன்றிய அரசு மூலமாக பல்வேறு நெருக்கடி வருது, அது குறித்தும் வாய் திறப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அவரை பொறுத்தவரை அவர் என்ன நினைத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா, எப்பொழுது அவர் நினைக்கிறாரோ அப்பொழுது மேடை ஏறி தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டு போய்விடலாம். அதுவே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் புரியாமல் இருக்கிற விஷயம், அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களும் அவர் மீது ரசிக மனப்பான்மையோடும் வாக்களித்தவர்கள் தான் அவர் சொல்லுகின்ற செய்திக்காக காத்திருக்கிறார்கள். மற்ற தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை ஒரு முதலமைச்சராக தன்னுடைய கடமையை அவர் ஆற்ற வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள். இப்படி அவர் எதற்கும் வாய் திறக்காமல் மௌனமாக இருப்பது என்பது மக்களை அவமானப்படுத்துவது போல என்பதை அவர் என்றைக்கு உணரப் போகிறார் என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது.